குருவே சரணம். குருராஜர் அவருடைய பக்தர்களின் மனநிலையை மிகவும் நன்றாக அறிந்தவர் அப்படின்றதுக்கு இந்த ஒரு பதிவு சான்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க ஒரு மாத்துவ பிராமணர், கணவன் மனைவி, பெங்களூரில் வசிச்சுட்டு வராங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் உள்ளனர், இருவரும் பெண் குழந்தைகள். அவர்கள் பெங்களூருவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கான்வென்ட்டில் படித்து வருகின்றனர். எங்கள் முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை, 2004. அந்த குழந்தை குறை மாதத்தில் பிறந்ததுனால எடை குறைவாகவும் இருந்தது. அந்த தாயும் மகளும் பெங்களூருவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தாய் கொஞ்ச நாள்லேயே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலும் அந்த குழந்தைய கிட்டத்தட்ட ஒரு 1 month வரைக்கும் ஐசியூலேயே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையால் தனியாக சாப்பிட முடியாது. அந்த குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் ஃபீட் பண்ணணும், அதாவது சாப்பாடு கொடுக்கணும். அதன் உறுப்புகள் சரியாக வளர்ச்சி ஆகாததுனால அந்த குழந்தையால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியல. அவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா அந்த ஐசியூவிலிருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிஷம் மட்டும் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, எங்களால் என்ன அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்கோம். ஆனால் உங்கள் குழந்தை இந்த உலகத்தில் வாழ விரும்பினால் மட்டுமே அது உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு மருந்து மாத்திரை கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை மருந்துகளின் அளவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த குழந்தை துரதிருஷ்டவசமாக இறந்துடுச்சு. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்க பண்ண வேண்டிய சாங்கியங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்ததில் பார்த்திங்கன்னா அந்த தம்பதியினர் மனசு ரொம்ப வருத்தமாகி மிகவும் ஒரு ஏமாற்றத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடவுள் மீது இருந்த நம்பிக்கையும் சுத்தமாக போயிடுச்சு. இவ்வளோ சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியின் எல்லைக்கே போயிட்டாங்க. அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த தந்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்தார் அப்படின்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புலேயே அந்த ஒரு பால் டப்பாவை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாராம். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறத அவரால் நம்பவும் முடியல, அதை அவரால் ஜீர்ணிக்கவும் முடியல. அப்படி ஒரு கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலையிலிருந்து மெதுவாக வெளியில் வந்திருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு பெண் குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த தம்பதியினருக்கு தான் இறந்து போன குழந்தைய தான் ஞாபகத்துக்கு வருமா. இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தம். தன்னுடைய அக்கம் பக்கத்துலேயும் சொந்தக்காரவங்கள்ட்டையும் தன் குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை அவங்க தெரியப்படுத்தலை. கொஞ்ச நாள் அவங்க தனிமையிலேயே தன்னுடைய காலத்தை செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட மாமியார் வீட்டார் அந்த பெங்களூரில் அந்த ஜெயா நகரில் இருக்கிற அந்த ஒரு ராயர் மடத்திற்கு போயிருக்காங்க. அவர் குருராஜருடைய பிருந்தாவனத்துக்கு அப்போ பூஜை நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கள் பார்த்திங்க அப்படின்னா தீபாராதனை மங்களாரத்தி முடிஞ்சு
அட்சதையும் தீர்த்தமும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இந்த மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை அர்ச்சகரை வந்து மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த அர்ச்சகர் கேட்குறாரு, இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஏன் எங்கே போயிருந்தீங்க, ரொம்ப நாளாக வந்து உங்களை பார்க்கவே முடியல, மடத்துக்கு ஏன் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மாமியார் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் பேத்தியை வந்து இழந்துட்டோம், அதனால் வந்து கோயிலுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அர்ச்சகர் வந்து எழுந்து ஒரு தேங்காயை வந்து எடுத்து அதில் வந்து ஒரு மந்திராட்சதையை போட்டு பூக்களை வச்சு அதை மாமியார்கிட்ட கொடுத்து அந்த தம்பதியினரை வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ் வந்து எந்த விதமான ஒரு கோயிலுக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்திருக்காங்க. ஒரு தயக்கத்தோடு வந்து அந்த ராயர் மடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அர்ச்சகர் வந்து அவங்களை வந்து உள்ளே வர சொல்லி அவங்க வந்து நீங்கள் குழந்தைய இழந்திருந்தாலும் நீங்கள் அடுத்து ஒரு இரட்டை குழந்தைகளை வந்து பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த பிருந்தாவனத்துக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வழங்குறார். அதே மாதிரி அந்த அர்ச்சகர் சொன்ன அந்த ஒரு 1 இயர்லேயே அந்த தம்பதியருக்கு இரட்டை குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. ராயரினுடைய அனுகிரகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கு. அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கிற அந்த எல்லா போட்டிகள்லையும் வந்து அவங்க தான் வந்து பரிசு வெல்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திறமையான குழந்தைகள். அதாவது பெங்களூரில் இருக்கிற அந்த ராயர் மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்கிற எல்லா போட்டிகளையும் வந்து அவங்க பங்கெடுத்துப்பாங்களாம். அப்படி கடைசியாக வந்து அவங்க ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியில் வந்து அவங்க உத்திராதி மடத்தினுடைய மடாதிபதி சத்யாத்ம தீர்த்தரின் திருக்கரங்களால் வந்து அவர்கள் பரிசுகளை பெற்றது அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மிகுந்த ஒரு ஆனந்தம். இதுபோல் ராயர் வந்து எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கதவு மூடி இருந்தாலும் இன்னொரு கதவு வந்து எங்களுக்கு திறந்து இன்றைக்கி அவருடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் ஒரு இழந்த ஒரு வாழ்க்கையை மீண்டும் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வந்து குருராஜர் வந்து நம்மளை வந்து அணுவாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே வந்து நம்ம அதை ஒரு வேறு மாதிரி யோசிக்காமல் அதற்கு கண்டிப்பாக ஏதாவது வந்துட்டு ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டு குருவனுடைய பாதங்களில் நம்ம சரணாகதி பண்ணும்போது அதற்குண்டான பிரதிபலன் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது.